2006 லிசன தி ட்ரிப்பர். அமெரிக்காவுல வருடம் தனிமைப்படுத்தப்பட்ட காட்டுக்குள்ள ஒரு காதல் திருவிழா நடக்கும். இதுக்காக ஏகப்பட்ட ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் பாதுகாப்போடு இந்த திருவிழா நடக்கும். இந்த திருவிழாவுக்கு வெளியூர்ல இருந்து ஏகப்பட்ட பேர் கப்புலிங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த காதல் திருவிழாவில் தனியா வந்தவங்க கூட போகும்போது ஒரு ஜோடியா தான் போவான். அந்த லெவலுக்கு சூப்பரான இசை நிகழ்ச்சிகள் கோலாகலமா நடக்கும். இந்த காட்டை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க சினிமாட்டோகிராஃபி மூலமா. இந்த காடு இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த படம் பார்த்து நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இந்த காட்டுக்குள்ள ஒவ்வொரு பக்கமா ஒவ்வொரு அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஒன்று ஓப்பனாக காமிக்கிறாங்க, இன்னும் அப்படியே காமிச்சு அப்படியே தூக்குறாங்க. இதுக்கப்புறம் மேட்டர் கண்டென்ட் எக்கச்சக்கமாக கொடுத்ததுனால இந்த படம் ஓவரால் பார்த்தீங்கன்னா அடல்ட் லிஸ்ட்லேயே வந்துருச்சு. இந்த சைக்கோ கில்லர்னு ஒருத்தன் இங்கே இருக்கான். ஆனால் அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவன் பார்க்க ஜென்டில்மேன் மாதிரி இருப்பான். முதல் முறையாக ஒரு கொலை நடக்குது. ஆட்டை உரிச்சா அது எப்படி தொங்க விடுவாங்களோ அதே மாதிரி மனிதன் உடலை தொங்க விட்டுருக்கான் அந்த சைக்கோ கில்லரு. ஆரம்பத்தில் போலீஸ் இதை கண்டுபிடிக்க இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க, எப்படி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல. இவனை கண்டுபிடிக்க இவன் தொடர் கொலைகளை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கான். இசை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குற ஒரு ஆளை கொலை பண்ணுறான். அவனை ஏன் இவன் கொலை பண்ணணும், முக்கியமாக இவன் டார்கெட் வைக்கிறானா இல்லை கிடைச்சவனை மட்டும் போட்டு தள்ளுறானா, அங்கே ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க போலீஸு. இப்படியே விட்டா இது காட்டு திருவிழா இருக்காது, சுடுகாட்டு திருவிழா மாறிடும் அப்படின்னு அங்கே இருக்கிற மக்களை இங்கிருந்து போயிடுங்க, இங்கிருந்து அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு போலீஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் கேட்டுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் இங்கே இருந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போவோம், உங்களால் நடந்ததை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கசாப்பு கடைக்காரன் எப்படி வெட்டுவானோ அந்த லெவலுக்கு அந்த சைக்கோ கில்லர் வெட்டுன்னு வெட்டுறான். பார்க்கறதுக்கு ஜென்டில்மேன் மாதிரி, ஆனால் முழுக்க கசாப்பு கடைக்காரவை வேலை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு சும்மா துண்டா சும்மா ருசிச்சு வெட்டி கொலை பண்ணுறான். சூப்பரான மூவி. அரசியல் இதில் கலந்து கொண்டதுனால இந்த படம் அமெரிக்காவில் மைனஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது. கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா காட்டுக்குள்ளே நடக்கிற ரொமான்ஸு, கிஸ்ஸு, அடல்ட்டு மேட்டருன்னு அதுக்குள்ளே ஒரு சைக்கோன்னு வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க. அந்த லெவலுக்கு சூப்பரான மூவி தி ட்ரிப்பர், மிருகத்தின் ஒரு பலன்.